அசிரிரி, குரல் உண்டு உருவம் இல்லை, த வாய்ஸ். உதாரணத்துக்கு 1, 2 டிஜிபியோட நிலைமைய பார்க்கலாம். தமிழ்நாட்டு பழைய எக்ஸ் டிஜிபி ராஜேஷ் தாஸ் அவரோட நிலையா இருக்கட்டும். இல்ல கேரளால நம்பி நாராயணன் அவர் மேல பொய் வழக்கு போட்ட சிபி மேத்யூஸ், ஸ்ரீகுமார் இவங்கெல்லாம் டிஜிபி லெவல்ல இருந்து ரிட்டயர் ஆனவங்கலாம். அவங்க மேல இப்போ கேஸ் ஃபைல் ஆகி அவங்கெல்லாம் பெயில்ல இருக்காங்க. அவ்வளோதான். இல்ல கர்நாடகா டிஜிபி பூர்ணச்சந்திர ராவ் அவர் மேல இந்த டாட்டரோட கோல்டு ஸ்மக்லிங் கேஸா இருக்கட்டும், இல்லைனாக்க ஒரு ஃபீமேலோட நின்றுகிட்டு இருந்த ஃபோட்டோவா இருக்கட்டும். நல்லா யோசிச்சு பாருங்க. முதல் கேஸ் வந்த உடனேயே அவரை ரிமூவ் பண்ணி சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னாக்க இந்த 2வது ஃபோட்டோ வந்து கவர்மெண்ட்டுக்கு பேர் கெட்டு போயிருக்காது. ஆனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கவர்மெண்ட்டில் சீனியர் ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், இல்லைனாக்க அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், நான் சொன்னபடிலாம் கேட்டிருக்காங்க, அதனால நான் இவங்களை சப்போர்ட் பண்ணி தீருவேன் அப்படிங்கிற கான்செப்டில் என்ன பண்ணுறாங்க, தவறுகள் நடந்தாலும் அதை கேஸ் வரட்டும், கோர்ட்டு முன்னால் நிரூபிக்கிறேன் நியாயத்தை அப்படின்னு சொல்லி அலோவ் பண்ணிடுறாங்க. ஆனால் அது வந்து அப்படி விடாது. வச்சு வெளுத்து வாங்கணும்னு நினச்சதுனாக்க எப்போனாலும் இன்னொரு இன்சிடெண்ட்டை கொண்டு வந்து சேர்க்கும், ஆட்சிக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தும். அதே போல் உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னாக்க, சாத்தான்குளம் கேஸ்லேயும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 10, 12 பேரை கார்னர் பண்ணி கொண்டு போயிருக்கு அப்படின்னாக்க, அன்னைக்கு தேதியில் இருந்தவங்கள கார்னர் பண்ணியிருக்கு அப்படின்னு இருந்தாலும், இந்த பிளான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணறதுக்கு வந்து ஒரு 6 மந்த்ஸ் 1 இயர்க்கு முன்னாலேயே யார் யார் அந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரான்ஸ்ஃபர்லாம் அங்கே கொண்டு வந்து வச்சு இதை சம்பவத்தை நிகழ்த்தி அதில் 2 பேரை காலி பண்ணி இதில் 12 பேருக்கு தூக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்துரும். இதான் ஃபேட். இவங்கெல்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க, நான் வந்து சொன்னாக்க இந்த ஊரே கட்டுப்பாட்டில் இருக்குது, நான் சொன்னால் என்ன வேணாலும் நடக்கும் அப்படின்ட்டு. அதே மாதிரி திருப்புவனம் கேஸாக இருக்கட்டும், ஃபால்ஸ் தங்க நகை கேஸாக இருக்கட்டும், அஜித் கேஸ் சொல்கிறேன், அதில் வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு சீனியர் போலீஸ் ஆஃபீஸர் சொன்னாங்கங்கிற ஒரே வார்த்தைக்காக அவங்க இறங்கி விதிமுறைகளெல்லாம் மீறி இஷ்டத்துக்கும் ஆட்டத்தோட விளைவுகளை இப்போ யார் சந்திப்பாங்க அப்படின்னா, யாரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக வந்து மாட்டிக்குவாங்க. அதுவும் கொலை கேஸ் தான், கஸ்டடியல் டெத்து, கண்டிப்பாக தூக்கு தண்டனை ஷுவராக கிடச்சிரும். அதனால் இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், அதிகாரிகளாக இருக்கட்டும், ஒரு மேலதிகாரி சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இவங்க எதையும் பொய் வழக்கு போட்டு யாரையாவது துன்புறுத்தவோ, இல்லைன்னா தன்னோட அதிகாரத்தை காமிக்கிறதுக்காகவோ, இல்லைனாக்க மேலதிகாரிகள்கிட்ட பாராட்டையும் ப்ரமோஷனையும் வாங்குறதுக்காகவோ பண்ணாங்க அப்படின்னா, தனியாக வேற ஏதோ ஒரு கேஸில் கொண்டு போய் வச்சு கொலை குற்றத்தில் கொண்டு போய் மாட்டி விட்டுரும். அதில் வந்து மாற்றுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நிறைய இன்சிடென்ட்ஸ் பின்னால் வரும்போது நான் சொல்கிறேன். அதனால் ஒரு சம்பவத்துக்குள்ளே ஒரு ஆளை இழுக்குது அப்படின்னாக்க உஷாராயிடணும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேனே, ஒரு போலீஸ் அதிகாரி கூப்பிட்டு இதை மாதிரி ஒரு கேஸை ஒரு ஆள் மேலே போடு அப்படின்னு. என்ன கேஸு என்ன அப்படின்னு, ஒன்றுமே தப்பு பண்ண மாதிரி தெரியலையே அப்படின்னாக்க, யூடியூப்லேருந்து எதையும் எடுத்து தப்பாக பேசிட்டான்னு சொல்லி கேஸ் போட்டுரு, அரெஸ்ட் பண்ணி உள்ள வை, அப்புறம் பார்த்துக்கலாம், இந்த கோர்ட்டு கொண்டு போய் இந்த ஜட்ஜு மோஸ்ட்லி ரிமைண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த அளவுக்கும் அவங்க பிளான் பண்ணி கொண்டு போவாங்க. அப்போது இந்த போலீஸ் அதிகாரி எஸ்ஐ இல்லைன்னா இன்ஸ்பெக்டரையும் வச்சுப்போம். இவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம மேலதிகாரி நம்ம மேலே பயங்கர மரியாதை வச்சிருக்கிறாரு, நம்ம மேலே மதிப்பு வச்சிருக்கிறாரு, நான் சொன்னாக்க எப்படியும் பண்ணி ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு அவருக்கு தெரியும், அதனால் அடுத்த தடவை ப்ரொமோஷன் கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இவர் வந்து இறங்கி அங்கே போகிற இடத்துல அரெஸ்ட் பண்ணுறது, இருக்கிற ஹார்ட் டிரைவு, டிவி, லேப்டாப்பு சம்மந்தமே இருக்குது இல்லை அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல அள்ளு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அள்ளி கொண்டு வருது, இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ பண்ணி வரும்போது பார்த்தாக்கா ஓகே கிரேட் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கும். ஆனால் ஒரு டர்ன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் டக்குன்னு என்றைக்கே ஒரு நாள் இதே ஒரு விஷயம் நடந்து அதில் வந்து இந்த கேஸ் வந்து பொய் கேஸுன்னு ப்ரூவ் ஆகி இந்த இன்ஸ்பெக்டர் வந்து ரொம்ப ஹியூமன் ரைட்ஸ் வயலேட் பண்ணியிருக்காரு, சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்ணல அப்படின்னு வந்து இவருக்கு ஒரு 7 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்தாங்கன்னாக்க அந்த மேலதிகாரி வந்து ஒன்றும் சப்போர்ட் பண்ண மாட்டார். இதுதான் கர்மால இருக்குது. இல்லை இது வந்து நார்மலான ப்ராசஸ், எதையும் ஒரு சஸ்பென்ஷன் இதுதான் பண்ணுறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணுறோம், இல்லை அடுத்த ப்ரொமோஷனில் கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு நினைக்கலாம். அதில் தப்பிச்சு போனாக்க வேற ஏதோ ஒரு கேஸில் அவங்கள விதி மாட்டி விட்டுரும். இல்லைன்னா அவங்களோட வம்சத்தில் வர்ற இதயம் முதல் பையன் இல்லைன்னா பொண்ணை இதையும் ஒரு கேஸில் மாட்டி விட்டுரும். அல்ல இதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். இவங்க வந்து ஆர்கியூ பண்ணுவாங்க. அந்த இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும், இல்லைன்னா அந்த கான்ஸ்டபிளாக இருக்கட்டும், நான் வந்து மேலதிகாரி ஐயா சொன்னார், அதனால நான் கேட்குறேன், எனக்கெல்லாம் இந்த பாவம் புண்ணியத்துலாம் நம்பிக்கை கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கலாம், அவங்களுக்கு பாவ புண்ணியத்தில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் விதி வந்து எப்படியும் பண்ண வேண்டியதை பண்ணித்தான் காமிக்கும். அவங்களுக்கு ஒரே ஒரு விளக்கம், இது வந்து கெட்டது, ஒரு தப்பு பண்ணுறோம் சொல்கிறாங்க, அதை மீறி நீங்கள் பண்ணுறீங்க, சட்டத்திட்டத்துக்கு பயப்படாமல்
அத ஃபாலோ பண்ணாம, ஒரு இன்னசென்ட்ட சம்மந்தமே இல்ல ஒரு அப்பாவிய பிடிச்சு உள்ள கொண்டு போய் வைக்கிறீங்க அப்படின்னா, அதில பாவம் வராது, ஜெனரேட் ஆகாது அப்படின்னு நெனச்சீங்கன்னாக்க, ஒரே ஒரு கேள்வி. பழைய ஜெயலலிதா டைம் பீரியட்ல விஜயகுமார் ஐபிஎஸ் அவர வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. எஸ்ஐடி சந்தன கடத்தல் வீரப்பன பிடிக்கிறதுக்கு. அவர் போறாரு. ஆப்பரேஷன் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுது 1 இயர்க்குள்ள. அப்போ ஏடிஎம்கே கவர்ன்மெண்ட் என்ன பண்ணுது, தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னாக்க, எல்லாருக்கும் ஒரு ப்ரமோஷனும், ஒரு பிளாட்டும் குடுக்குறாங்க. அப்போ அந்த பிளாட்டும், ப்ரமோஷனும் எல்லாருக்கும் குடுத்தாங்களா? இல்ல விஜயகுமாருக்கும், வெள்ளத்துரை அவருக்கு மட்டும் குடுத்தாங்களா? எல்லாருக்கும் தானே குடுத்தாங்க. அப்போ அந்த பெனிஃபிட் எல்லாருக்கும் ரீப் ஆகும். கர்மா வந்து எல்லாருக்கும் ரீப் ஆகும். அதுவும் முன்னால நின்னு பண்றவங்களுக்கு அது வந்து கண்டிப்பாக அது கிடைச்சே தீரும். அப்போ ஒரு வெகுமதி, ஒரு கிஃப்ட் அப்படின்னாக்க, நான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி 1000 பேர் வர்றவங்க, இப்போ அந்த பாவம்னா மட்டும் நான் வரமாட்டேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதுலயும் அவங்களுக்கு பங்கு கண்டிப்பாக வரத்தான் செய்யும். அதனால அவங்களோட லைஃப்ல இன்னொரு சிச்சுவேஷன்ல சம்மந்தமே இல்லாம அவங்களையோ, இல்லனாக்கா அவங்க குடும்பத்தில உள்ளவங்களையோ கொண்டு போய் ஒரு பிரச்சனையில மாட்டி விட்டு, இத விட பெரிய பிரச்சனையில மாட்டி விட்டு ஜெயிலுக்கு கொண்டு போய் உள்ள உட்காத்தி வச்சுரும். அதனால இந்த கேர்ஃபுல்லான ஹேண்டில் பண்றது வந்து இது வந்து இருமுனை கத்தி மாரி. பவர் இருக்கு அப்படிங்கிறதுக்காக கைப்பிடி உள்ள கத்தி கிடையாது. கைப்பிடி இல்லாத கத்திய தான் பிடிச்சிட்டு இருக்கீங்க. எதிராளி வயித்துல சொருக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்க, உங்க மேலயும் படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. மேலதிகாரிகள் சொன்னாக்க, அது ஒபே பண்ணணுமா வேணாமா? சட்டத்துக்குட்பட்டு எல்லா விதிகளையும் ஃபாலோ பண்ணி கடமைய ஆற்றுங்க. அது கரெக்ட்டா வரும். ஆனா சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக வேக வேகமா எதையும் சட்டத்தை மீறி பண்ணாக்க, நாள பின்ன அந்த அதிகாரிகள்லாம் யாரும் வரமாட்டாங்க. அஜித் கொலை வழக்குல யார் யாரு தூக்கு தண்டனை கிடைக்க போதோ, அவங்க வந்து பங்கு எடுத்துக்குவாங்களா? மேலதிகாரிகள் வந்து, பார்ட் நான் சொல்லி தான் பண்ணாங்க இவங்க அப்படின்னு யாராவது வந்து நிப்பாங்களா? யாரும் வந்து நின்னாலும் அவங்களுக்கு தீர்ப்பு குடுக்க முடியுமா? இப்போ இந்த கர்மாவோட தியரி புரியுதா? இப்போ இப்படிதான் கர்மா ஜெனரேட் ஆவுது. இவங்க போய் ஒரு ஆக்ஷன் எடு அப்படின்னு சொன்னாக்க, இவங்க ப்ரமோஷனுக்காகவும், மெடலுக்காகவும் ஒரு இன்னசென்ட்ட பிடிச்சு இவங்க கேஸ் போட்டு ஃபைல் பண்ணி எப்படி வெவ்வேறு செக்ஷன்ல மாட்ட முடியும் அப்படின்லாம் தெரிஞ்சு, இவங்க அந்த சார்ஜ் ஷீட் ஃப்ரேம் பண்றாங்க. இதில இந்த போலீஸ் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னாக்க, அப்பப்போ சொல்லிக்குவாங்க, "என்ன வேலை செய்ய விடுங்க, என்ன வேலை செய்ய விடுங்க" அப்படின்ட்டு. அது என்னன்னாக்கா, அது ஒரு செக்ஷன். அரசு பணியாளர்கள வேலை செய்ய விடல அப்படிங்கிற ஒரு செக்ஷன்லயும் சேர்த்து புக் பண்ணலாங்கிறதுக்காக, இது 2, 3 தடவ அந்த ரெக்கார்ட் பண்றதுக்காக பண்ணிக்குவாங்க. இவங்கள யார் தடுத்தாங்க? வேலை செய்ய விடாம தடுத்தது யாரு? ஒண்ணும் கிடையாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இதே சேனல்ல ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல என்ன போலீஸ் வந்து பிடிச்சு மாஸ்க் போடல அப்படின்னு நிறுத்தி வச்சிருப்பாங்க. அதில பார்த்தீங்கன்னாக்க இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு லேடி போலீஸும் சரி, அந்த அசோக் குமார்ங்கிற இன்ஸ்பெக்டரும் சரி, தேவையில்லாம ஒரு லாஜிக்கே இல்ல, ரூலே இல்ல. மாஸ்க் போடணுங்கிற ரூல் இல்லாத டயத்துல பிடிச்சு மெனக்கெட்டு நிறுத்தி, அத வந்து மாஸ்க் போடாததுக்காக என்ன கார்னர் பண்ண ட்ரை பண்ணி, இதெல்லாம் பண்ணாங்க. இத மாரி உள்ளதுக்கு அந்த கர்மா வந்து ஹெவியா டிசெண்ட் ஆயிரும். அது போக என்ன ஆகும் அப்டின்னாக்க, அந்த கமெண்ட் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னாக்க தெரியும். ஏதோ போலீஸ் வந்து கரெக்ட்டா பண்ண மாரியும், நான் தான் தப்பு பண்ண மாரியும்லாம் இவங்க போட்டாங்கன்னாக்கா, அவங்களோட ஆட்கள வச்சு போடுறது. அதெல்லாம் நோட் பண்ணி வச்சு, ஒவ்வொரு கமெண்ட் யாராக இருந்தாலும் சரி, விதி வந்து கணக்குல வச்சு கணக்கு தீர்த்துரும். அதுல ஒண்ணும் டவுட்டே கிடையாது. இதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது என்னன்னாக்க, ஒவ்வொரு செயல் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா? ஹார்ன் அடிச்சுட்டு ஓவர்டேக் பண்ணி இடிக்கிற மாரி போறது. இல்லனாக்கா ஹார்ன் அடிச்சுட்டு பயமுறுத்துறது. இத மாரி உள்ளது கூட கர்மால கணக்கிடப்பட்டு, சரியான முறையில வச்சு வெளுத்து வாங்கிரும். அசிரிரி மீண்டும் ஒலிக்கும். த வாய்ஸ் வில் ரிட்டர்ன்.